ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் ஆர்விஜி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப டேஸ்டான ஒரு சூப்பரான நல்ல ஒரு டெலிஷியஸான ப்ரௌனி கேக் எப்படி செய்கிற வீட்டில் பார்க்க போகிறோம். நல்லா டார்க் சாக்லேட் அதிகமாக ஊற்றி பட்டர் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு சூப்பரான ப்ரௌனி கேக் எப்படி செய்கிற வீட்டில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பிள்ளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ஒரு ஹாஃப் கப் அளவு வந்து சாக்லேட் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஹாஃப் கப் அளவு வந்து பட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மெல்ட் பண்ணிக்கணும். டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்ல சாஃப்டான ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டரை வந்து ஹாஃப் கப் அளவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம மெல்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம 2 முட்டையை வந்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டரை யூஸ் பண்ணி இந்த முட்டையை வந்து நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட கலர் வந்து அப்படியே டோட்டலாக நம்மளுக்கு வந்து பேல் எல்லோவாக கிடைக்கணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம நல்லா முட்டையை வந்து பீட் பண்ணிக்கலாம். இந்த கேக்குக்கு வந்து நம்ம சோடாவோ பேக்கிங் பவுடரோ நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. அப்படி இருந்தும் நம்ம கேக் வந்து நல்லா ரைஸ் ஆகி நல்லா சாஃப்டாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எத்தனை கப்பு இப்போ நான் 60 கிராம் அளவு வந்து நான் ஃப்ளார் எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் ஒரு 40 கிராம் வந்து நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 1/4 கப் அளவு வந்து நான் வந்து நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு வாட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நாட்டு சக்கரை வந்து நீங்கள் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் அதிகமாகவும் ஆட் பண்ணிக்கலாம், கம்மியாக ஆட் பண்ண. நான் வந்து சுகர் ஆட் பண்ணால நாட்டு சக்கரை வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் வந்து நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவு வந்து கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கலருக்காக நம்ம சாக்லேட்டே ஆட் பண்ணுவோம், இருந்தாலும் நல்ல ஃப்ளேவருக்காக வந்து நம்ம கொக்கோ பவுடர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு கூட போதும். நல்லா எலக்ட்ரிக் பீட்டை வச்சு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த பட்டரையும் சாக்லேட்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதே நம்ம நல்ல எலக்ட்ரிக் பீட்டரை யூஸ் பண்ணி நல்லா அப்படியேவும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, நம்ம சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அவ்வளவு சூப்பரான இன்க்ரீடியன்ட். அதே மாதிரி அந்த கேக்கோட டேஸ்ட் வந்து உண்மையிலே அட்டகாசமாக இருக்கும். நல்ல சாக்லேட் பட்டர் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணாலேயும் நம்மளுக்கு கேக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை அப்படியே நல்லா நம்ம கலந்து விட்டலாம். இதோட ப்ராசஸே பாருங்களேன், ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். அதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். பிகினர்ஸ் கூட நம்ம ஈஸியாக செய்யலாம். நம்ம வந்து நல்ல ஃபெல்கியான ப்ரௌனி வந்து எப்படி செய்யுது அப்படின்னு வரக்கூடிய நாட்களில் வந்து நான் வீடியோவாக கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதை வந்து நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 60 கிராம் அளவு வந்து நம்ம மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம நல்லா ஃபோல்டு பண்ணி நல்லா ஸ்மூத்தாக எந்த ஒரு கெட்டியுமே இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு லைட்டாக பீட் பண்ணால் கூட போதும். அப்படி கூட வேணால் நீங்கள் வந்து ஹேண்ட்லேயே கூட நல்ல ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 பிஞ்சில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 இன்ச் பேக்கிங் ட்ரேயில் வந்து நான் பட்டர் ஷீட் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம பேட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து வால்நட்டு இந்த மாதிரி நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அந்த மாதிரி நல்லா ஒரே பக்கம் ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான நட்ஸ் எல்லாத்தையும் மேலே வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா உங்களுக்கு ஆப்ஷனல் தான் எல்லாமே 2 பேர் டேப் பண்ணி விட்ருங்க. நான் வந்து மேலே வந்து சிம்பிளாக சாக்லேட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்த பேனில் வந்து இப்போ வந்து எடுத்து வச்சுக்கிறேன். கரெக்டாக ஒரு 45 நிமிஷம் ஆச்சு. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி ஆச்சு. நம்மளை கேக் வந்து நல்லா சூப்பராக நம்மளுக்கு வந்து பேக் ஆகி வந்திருக்கு. ஒரு நைஃப் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை அப்படி நம்ம டிமோல்டு பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்ட்டு ரொம்ப ஒரு சூப்பரான நம்ம சாக்லேட் ப்ரௌனி கேக் வந்து எப்படி செய்ய வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சினா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.